உண்மையை உளறிய விஜே பார்வதியினுடைய அம்மா. விஜே பார்வதி கையெடுத்து கும்பிட்டு, "அம்மா ரொம்ப நன்றி அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிக்கக்கூடிய காட்சிய பார்க்கும்போது, பார்வதியுடைய அறிவு கண்ண பார்வதியுடைய அம்மா தொறந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது. ஏன்னா, பார்வதியுடைய பேரண்ட், பார்வதியுடைய அம்மா அப்படிங்கிறதையும் தாண்டி, அவங்க மேல உண்மையிலேயே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு விஷயத்த தான் விஜே பார்வதியுடைய அம்மா செஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 3 பேருடைய தரப்புல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஆரோரா சின்க்ளருக்காக ரியா மற்றும் ஒரு மொட்டத்தல அங்கிள் வந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஆரோரா சின்க்ளருக்கு இன்புட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீனுடைய தரப்புல இருந்து கமருதீனுடைய அக்கா மற்றும் அக்காவுடைய கணவர் மற்றும் குழந்தைகள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜே பார்வதியினுடைய அம்மா. விஜே பார்வதியினுடைய அம்மாக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் என்னன்னா, அவங்க 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அது மத்த ஆரோரா மற்றும் கமருதீனுடைய தரப்புக்கு கிடையாது. ஆக மொத்தத்தில விஜே பார்வதிக்கு அவங்க அம்மாவுடைய தரப்புல இருந்து அதிகபட்சமான இன்புட்ஸ் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விஜே பார்வதி குழம்பி போய் குழம்புன குட்டையில அந்த மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எங்க கேம விட்டோம் அப்படின்னு சொல்லி பரிதவிச்சுட்டு இருக்கா. அவ பெர்சனல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு அவளுடைய கேம தொலைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்கள்ல விஜே பார்வதிக்கு எதிரான விமர்சனங்கள வச்சிருக்கோம். அதாவது நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய போன வீடியோக்குள்ள கூட சொன்னேன். காதல் அப்படிங்கிறது எங்க வேணாலும் வரலாம். அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. பிக் பாஸ் வீடு ஒண்ணும் விதிவிலக்கு இல்ல. ஒரு ஷேர் ஆட்டோல ஏறி ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்குள்ள இறங்குற அந்த 5 நிமிஷ கேப்ல கூட ஒரு காதல் அப்படிங்கிறது வரலாம். கண்டதும் ஒரு பெண் மேல காதல் வரலாம். அந்த காதல் உணர்வ ஒரு ஆண் நினைத்தா அந்த பெண்ணுகிட்ட, ஒரு பெண் நினைத்தா ஒரு ஆணுகிட்ட சொல்லலாம். ஒரு 100 நாள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த 100 நாள்ல 2 பேரும் காதல் வயப்படுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் தேர் பெர்சனல். அதுல நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த பெர்சனலான அந்த விஷயம் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பிக் பாஸ் கேம பாதிச்சிடக்கூடாது. அப்படி பாதிச்சதுன்னா, கண்டிப்பாக அந்த நபர் மீது அது ஆணோ, பெண்ணோ கண்டிப்பாக அவர்கள் மீது நம்ம விமர்சனத்த வச்சிருக்கோம். அதுக்கு விஜே பார்வதி ஒண்ணும் விதிவிலக்கல்ல. எப்ப விஜே பார்வதியுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இந்த கேம பாதிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே மைக்க மறைச்சிட்டு பல இடங்கள்ல ரூல் பிரேக் பண்ணி அத்துமீறி பல விஷயங்கள பண்ணியிருந்தாங்க. அது காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல விஜே பார்வதிக்கு எதிராக வெறுப்ப வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பிக் பாஸும் கண்டிச்சிருந்தாரு. ஹவுஸ்மேட்ஸும் வந்து தண்டனை குடுத்திருந்தாங்க. பால் முட்டை அப்படிங்கிறது பறிக்கப்பட்டுச்சு. விஜேஎஸ் அந்த வீக்கெண்ட்ல அத வச்சு கன்டென்ட் பண்ணி விஜே பார்வதி மற்றும் கமருதீன வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. இது எல்லாமே நடந்துருச்சு. ஆனா, இந்த விஷயத்த விஜே பார்வதி தவறு பண்ணியிருக்கா. கேம்ல ஒரு இடத்துல கோட்ட விட்டுருக்கா. அவ சறுக்கியிருக்கா. அப்படிங்கிற விஷயத்த விஜே பார்வதிக்கு புரியும்படி எடுத்து சொல்ல முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பாக விஜே பார்வதி அம்மானால எடுத்து சொல்ல முடியும். நான் கூட விஜே பார்வதியுடைய ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்தா தான், விஜே பார்வதி பண்ணக்கூடிய தவறுகள சுட்டிக்காட்ட முடியும். எப்படி ரியா அரோராவுக்கோ, அதே மாரி பார்வதிக்குன்னு யாராவது ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் வந்தா, பார்வதிக்கு அவ பண்ணக்கூடிய தவறுகள சுட்டிக்காட்டுறதுக்கு சரியா இருக்கும். விஜே பார்வதியுடைய அம்மாக்கு வயசு 60க்கு மேல இருக்கும். அவங்க வந்து எப்படி சுட்டிக்காட்ட போறாங்க? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துச்சு. ஆனா, அவங்க ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறத வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான எடுத்துக்காட்ட சொல்லி, ஜான்சி ராணி இருக்கிறா. மிகப்பெரிய ராணி. அவள நம்பி ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் இருக்கு. அவள நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாடே இருக்கு. அவளுக்கு ஒரு காதல் வயப்படுறான்னு வச்சுக்கலாம். அவ வந்து லவ்ல விழுந்துடுறா. அப்படின்றதுக்காக நாட்டை மறந்து, மக்களை மறந்து, அரசவையை மறந்து, அவ எப்படி காதல் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள மூழ்கி போயிட்டா தவறா இருக்குமோ? எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்களோ? எதிர்நாட்ல இருக்கிறவன் எப்படி அந்த ராணி காதல் மயக்கத்தில் இருக்கிறாள். இந்த நேரம் தான் அந்த நாட்டை நாம் கைப்பற்றுவதற்கு சரியான நேரம். அப்படின்னு பிளான் போட்டு அந்த நாட்ட இன்னொருத்தன் அந்த காதல் வயப்பட்டு அவர் 24 மணி நேரமும் காதலன பத்தியும் காதல் பண்ணிக்கிட்டே இருந்தா, எப்படி எதிரி நாட்டுக்கிட்ட தன்னுடைய நாடு பறி போயிடுமோ? எப்படி தன்னுடைய மக்கள் பரிதவிப்பாங்களோ? அதே மாதிரி தான் பார்வதியான நீயும் பெர்சனல் ரிலேஷன்ஷிப்னால பாதிக்கப்பட்டு உன்னுடைய கேம கோட்ட விட்டுட்டு இருக்கிற. நீ வந்து டாப் 5ல வரக்கூடிய நான்லாம் வந்து பதிவே போட்டேன். விஜே பார்வதி வில் பி த டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்னு. அதை எது தடுக்குது? உன்னுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப். அத ஜான்சி ராணியோட ஒப்பிட்டு எப்படி
ஒரு நாட்டின் ராணி, இளவரசி காதல் வயப்பட்டால், அது ஒரு மிகப்பெரிய அளவுல பலவீனமாக அந்த நாட்டுக்கே அமையுமோ, அது அவளுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது எந்த அளவுக்கு அவ வைக்க வேண்டிய இடத்துல வச்சா மட்டும் தான் தன்னுடைய மக்களையும், தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ, அதே போல தான் விஜே பார்வதியாக ஆன நீ, உன்னுடைய பெர்சனல் லைஃப், உன்னுடைய கேமை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்க கூடாது. அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக விஜே பார்வதிக்கு புரியும்படி சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் விஜே பார்வதிய எந்த அளவுக்கு ஹிட் பண்ணியிருந்தா, அவ கையெடுத்து இப்படி கும்பிட்டு தன்னுடைய பெத்த தாய் என்றும் பாராமல் கையெடுத்து கும்பிட்டு, "என்னுடைய அறிவு கண்ண தொறந்துட்டம்மா" அப்படின்னு கைய இப்படி பண்ணிட்டு, விஜே பார்வதி இந்த மாரிலாம் நடந்துக்கிட்டு நம்ம பார்த்ததே இல்ல. அப்ப அவளுக்கு அது ஸ்ட்ராங்கா ஹிட் ஆயிருக்கு. ஆஹா! நம்ம வந்து கமருதீனோட இருக்கக்கூடிய பெர்சனல் ரிலேஷன்ஷிப்பு கேம பாதிச்சிருக்கு. அத தான் நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்றாங்க அப்படிங்கிற அறிவு வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம், விஜே பார்வதியுடைய அம்மாவ பாராட்டியே ஆகணும். தன்னுடைய பெண் காதல் வயப்பட்டிருக்கா, ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிறப்போ, அந்த முடிவுல இன்டர்ஃபியர் ஆகாம, பார்வதி திரும்ப திரும்ப கேட்குது. "நான் கமருதீனோட சேர்ந்து பண்ணது ஏதாவது தப்பாயிருச்சாம்மா? ஏதாவது" ஷி டிட்ன்ட் ஈவன் கமெண்டட் அபௌட் இட். அதுதான் விஜே பார்வதி அம்மாவுடைய மெச்சூரிட்டி. இதே கமருதீனுடைய அக்கா, நான் வந்து பார்வதி கிட்ட பேசும்போது அவ அக்கான்னு சொல்றா. அக்காவாம். அவ உனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கும் விஜே பார்வதியோடைய அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தன்னுடைய பெண் காதல் வயப்பட்டிருக்கா அப்படிங்கிறப்ப அந்த காதலை பத்தியோ, அந்த காதலனை பற்றியோ ஒரு கமெண்ட் கூட பாஸ் பண்ணாம, அந்த பெண் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கான விளைவு என்ன? அதாவது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ காதல் பண்ணிட்டு போ. அது வேற. உன் காதலுக்காக நீ கேம கோட்ட விட்டுட்டு இருக்கியே! அப்படிங்கிறத விஜே பார்வதிக்கு அருமையாக சுட்டிக்காட்டியது விஜே பார்வதியுடைய தாய். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆரோரா சின்க்ளேர நம்ம ரியா வந்து கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கு. "நீ வந்து கேம்ல வந்து நட்டமா தூக்கி நிறுத்திட்ட. வெளியில உனக்கு எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் தெரியுமா? 50 நாள் டம்மியா இருந்து மிச்சர் தின்னுட்டு, அடுத்த ஒரு 15, 20 நாள்ல நீ வேற லெவல்ல மக்கள்ட்ட போய் சேர்ந்திருக்க" அப்படின்னு. ரியா, உனக்கு பொறாம இருக்க தானே செய்யும். ஏன்னா நீ இருந்தது 2 வாரம். ஆனா ஆரோரா சின்க்ளேர் ஒண்ணுமே பண்ணாம 70 நாளுக்கு மேல வந்துட்டாளே அப்படிங்கிற காண்டு இருக்கும்ல ஃப்ரெண்டா இருந்தாலும். அதுக்கப்புறம் புரியல. இந்த ரியாவும் அது ஒரு தனி கன்டென்ட்டா நான் போடணும்னு நெனைக்கிறேன். ரியா வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுது. "நீங்க வந்து 2 பெண்கள் ஒரு ஆணுக்காக நீங்க அடிச்சுக்கிட்டது எவ்வளோ கேவலமா இருந்துச்சு தெரியுமா? இத போய் நீ அரோராட்ட சொல்லு. எதுக்கு விஜய் பார்வதிட்ட சொல்லிட்டு இருக்கிற? அவ மட்டுமா பண்ணிக்கிட்டு இருந்தா? உன் ஃப்ரெண்ட் அரோராவும் தானே பண்ணிக்கிட்டு இருந்தா? விஜே பார்வதிய வந்து வெறுப்பேத்துறேங்கிற பேர்ல, இவன கட்டி புடிச்சுக்கிட்டு, இவன் கூட வந்து எல்லை மீறி பழகிக்கிட்டு அவன வெறுப்பேத்திட்டு இருந்தா. போய் வந்து அரோராட்ட சொல்லு. நீயும் பார்வதியும் அடிச்சுக்கிட்டது வெளியில காரி துப்புற மாரி இருக்குடி. ஒரு பையனுக்காக 2 பெண்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி இருக்குடி." அப்படின்னு விஜே பார்வதி பக்கம் வந்து நீ சொல்றத அப்படியே அரோராக்கும் சொல்லு. அங்க சொல்லாம இங்க மட்டும் சொல்லிட்டு போற அப்படின்னா, விஜே பார்வதி இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணியிருப்பா. ஆஹா! ரைட்டு. இத வந்து நீ ஏதோ ஒரு விதத்தில விஜே பார்வதிக்கு நல்லத தான் ரியா பண்ணியிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இந்த ரியா மற்றும் ஆரோரா சின்க்ளர் அதுக்கப்புறம் அந்த மொட்டை அடிச்சுட்டு ஜாக்கெட் போட்டு வந்த அங்கிள் பற்றிய ஒரு வீடியோ வந்து அடுத்து வருது. மக்களாகிய நீங்க கண்டிப்பா அதுக்கும் ஆதரவு குடுங்க. சரி, விஜே பார்வதியினுடைய அம்மா உண்மையிலேயே விஜே பார்வதியுடைய அறிவு கண்ண திறந்து வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள சொல்லி, இந்த ஜான்சி ராணி கதைய சொல்லி, உண்மையிலேயே துவண்டு போய் கிடந்த விஜே பார்வதியுடைய கேம தூக்கி செங்குத்தா நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்க விஜே பார்வதியுடைய அம்மா இந்த ஜான்சி ராணி அப்படின்னு விஜே பார்வதிய ஒப்பிட்டு பேசியத பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.